வாசிப்போம். நம்ம வாசிக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து வரலாம். ஹல்லேலூயா. வசனத்தில் வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணி இருக்கிறீங்க இந்த வசனத்தை? ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தப்படும்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படணும். ஒன்று இன்னைக்கு தோணுச்சு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, பரிசுத்தப்படுகிறதுல ஒண்ணுதான் யாவரோடும் சமாதானமா இருக்கிறது. சமாதானமா இருக்கிறது யாவரோடு என்ன செய்யணும்? சமாதானமா இருக்கணும். நம்ம எல்லார்கிட்டையும் பேசி சந்தோஷமா இருக்கணும். யாருக்கிட்டையும் நமக்கு விரோதங்கிறது என்ன செய்யக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் வசனம் தெரியுது தானே? ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாரிடத்துலயும் சமாதானமா இருக்கணும். ரொம்ப ஆழமா தோண்டி போகணும்னு அவசியம் இல்லை. வாய்க்கால் வெட்டி போங்க போதும், சரியா? ஆழமா தோண்டணும்னா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்துக்கு போயிட்டோம்னா இருளாகி போயிடும். ஆழத்திற்கு போக வேண்டாம். ஆழத்திற்கு போகாம மேலோட்டமா வெட்டிட்டு போனோம்னா அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படியே ரொம்ப அடிச்சுட்டு போகாது, தெளிவா போயிட்டே இருக்கும். புரிஞ்சவங்க மட்டும் ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ரொம்ப டீப்பா பேசி இருக்கிறது தான் நல்ல உறவு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படியெல்லாம் கிடையாது, சரியா? யாவரோடும் சமாதானமா இருங்க. யாருக்கும் முன்பாக என்ன செய்ய வேண்டாம், முகம் கோணி என்ன செய்ய வேண்டாம், நடக்க வேண்டாம். நம்ம பருவத்துக்கு போனது தானே, ஒன்றும் ஆசை இருக்குது இல்லை. ஆமாம், நம்ம அவங்க கிட்டேயே குறையா இருந்தால் கூட நீங்கள் போய் பேசி ஒப்புரவாகி சமாதானமாக நம்ம போனோம்னா அவருடைய வருகையில் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுவோம். யாருக்கிட்டையும் மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. உள்ள ஒரு இதை வச்சு பேசுங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுங்க, ஓப்பனாக பேசுங்க. இல்லையா உங்கள் மனசுலேருந்து தூக்கி போட்டுருங்க. அந்த மனசில் எதையும் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. வச்சு பேசாமல் ஃப்ரீயாக மனசையும் ஃப்ரீயாக வைத்துக் கொள்ளுங்க, ஆத்துமாவை ஃப்ரீயாக வைத்துக் கொள்ளுங்க, மைண்டையும் என்ன செய்யுங்க, ஃப்ரீயாக வைத்துக் கொள்ளுங்க. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சுவனசிக்கிறவர் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். உபவாச நாளில ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்க. என்ன பாவம்னா என்னன்னு நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், சொல்லி தந்தேன். பாவம்னா என்ன, குற்றம்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஆமாம், வராதவர்கள் வந்தவர்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. திரும்ப போனோன்னா நிறைய இருக்கு, முடிக்க முடியாது, சரியா? ஓகே, அப்போ அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமாகணும். அவருடைய வருகைக்கு அடையாளமாகிய அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான பாவமோ, பரிசுத்தாவியானவருக்கு பிடிக்காத பாவமோ செயலோ ஏதோ செஞ்சிருந்தோம்னா பரிசுத்தாவியானவர் நம்ம கிட்ட இருக்க மாட்டாரு. அந்நிய பாஷை இருக்கும், பரிசுத்தாவியானவர் என்ன செய்ய மாட்டாரு. அன்னைக்கு பெற்றுக்கொண்ட அந்நிய பாஷை நம்ம மனப்பாடம் பண்ணது, அதை நம்ம ரபான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா ஆவியானவர் உள்ள என்ன செய்ய மாட்டாரு. அந்நிய பாஷை இருக்கிறதுனால ஆவி என்கிட்ட இருக்குதுன்னு தப்பு கணக்கு யாரும் என்ன செஞ்சிடாதீங்க. ஹலோ, போட்டுறாதீங்க. வாய் நிறைய அந்நிய பாஷையை பேசலாம்.
ஆனா நீங்க போய் தெருவில் நின்று கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அது இது சண்டையும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து உட்காந்து அதே அந்நிய பாஷையே இல்லை, பாஷை இருக்கும், ஆவியானவர் போயிருப்பாரு. எமோஷனலா கத்துவோமே தவிர ஆவியில கத்த மாட்டோம். புரியுதா? எமோஷனல் தான் நம்மகிட்ட வெளிப்படுமே தவிர ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு. ஆவியில நிறைஞ்சு நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்நிய பாஷைய பேச மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவும் சொல்லுகிறேன், யாருமே இப்படி ஒரு தப்பு கணக்கு போட்டுறாங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சபையில இப்ப அந்த தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. என்ன தப்பு கணக்கு தெரியுமா? ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்கு அந்நிய பாஷையின் அடையாளம் இல்லைன்னு. அப்படின்னா ஒரு ஆவியானவர் நிரப்பல. ஆவியானவர் நிரப்பினார்னா அந்நிய பாஷையின் அடையாளத்தோட தான் நிரப்புவார். அவர் நமக்கு அந்நிய பாஷையை தருகிறதா நமக்கு ஆவியானவர் தந்ததற்கான அடையாளம். அப்படி ஒரு மாற்று வசனம் இருந்துச்சுன்னா அந்த பைபிள்ல இருந்து நீங்க எனக்கு எடுத்து சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கொள்வேன். நான் மாற்றி பேசிக்கிறேன், மாற்றியே நான் சொல்றேன், இந்த வசனம் இப்படி இருக்குது அதனாலதான் நான் தெரியாமல் சொல்லிட்டு நான் மாற்றி பேசுறேன். ஆவியானவர் நம்மை நிரப்பி இருந்தால் அந்நிய பாஷையின் அடையாளம் நமக்கு கண்டிப்பா இருக்கும். இல்ல ஆவியானவர் நிரப்பி இருக்கிறாரு ஆனா பாஷை தான் கிடைக்கல, அப்படி எல்லாம் கிடையாது. ஆண்டவர் நிரப்பி இருந்தாருன்னா பாஷையை ஆண்டவர் செஞ்சிருப்பாரு, தந்திருப்பாரு. அல்லேலூயா. அது எந்த பாஷையா வேணாலும் இருக்கலாம். சிதறி போனவர்கள் மறுபடியும் நேற்றைக்கு சொல்லி தந்தேன்ல, சிதறி போனவர்கள் மறுபடியும் எங்க வந்தாங்க? நேற்றுல முந்தானத்து சொல்லி தந்தேன். எருசலேமுக்கு என்ன செய்யறது இல்லை, நேற்று தான் சொல்லி தந்தேன், நேற்று தான் சொல்லி தந்தேன். நிறைய போயிட்டு இருக்கிறதுனால அது நேற்று சொன்னா முந்தானத்து சொன்னா எனக்கே மறந்துருக்கு. சரியா? ஆமா. அப்போ சிதறி போனவர்கள் எல்லாருமே எருசலேமுக்கு என்ன செய்தார்கள்? வந்தார்கள். வந்தப்போ அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறதை வெளியே நிற்கிற யூதர்கள் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர்கள் எங்களுடைய பாஷையில பேசுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்படிதானே? ஆனா பார்த்தது, வெளியே நின்று பார்த்ததெல்லாம் யாரு? யூதர்கள் தான். காரணம் என்னன்னா, அவர்கள் 1897 வருஷமாக அவர்கள் எருசலேமில் இல்ல, எபிரேய பாஷை அவர்கள் என்ன செய்யல, பேசல. அவர்கள் சிதறி போனார்கள். அவர்கள் ஊர்ல ஒரு பாஷை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்க அந்த பாஷையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எருசலேமுக்கு வந்தப்போ அந்த ஊருடைய பாஷையில இவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தார்கள்? ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இவர்கள் யாரு? உள்ள இருக்கிறவர்கள் எல்லாரும், உள்ள இருந்தவங்க எல்லாரும் யாரு? கலிலேயர்கள். அப்படித்தானே? கீழே வசனத்தை வாசிக்கும் என்ன சொல்றாங்க? உள்ள இருக்கிறவங்க இவர்கள் எல்லாருமே கலிலேயர்களா இருக்கிறார்களே, இவர்களுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது? எப்படி இந்த எங்களுடைய பாஷைகள் எல்லாம் இவர்கள் என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்களே என்று கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது ஏதாவது ஒரு பாஷையாக இருக்கும். ஆனா ஆண்டவர் நிச்சயமாக பாஷை என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஷை ஆண்டவர் அந்நிய பாஷையை தராம அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்புகிறார்னா அதுக்கு அடையாளம் அந்நிய பாஷை. சரியா? ஆனா திரும்பவும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு நல்லா ஆராய்ந்து என்ன செய்யணும்? பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஒரு வேளை, திரும்பவும் சொல்றேன், ஒரு வேளை நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போயிட்டோம் அப்படின்ற ஒரு மனசை நமக்குள்ள, நான் ஃபர்ஸ்ட் மாதிரி நான் ஆராதிக்க முடியல, எனக்குள்ள அந்த அபிஷேகத்தின் அளவு குறைந்து போய் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, குறைய தொடங்கி இருக்குதுன்னு அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. குறைய தொடங்கி இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புரவாகிறதுனா என்ன? உங்க மனசுலயே தோணும், இந்த பாவத்தை செஞ்சேன், அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை என்னுடைய இருதயத்துல வந்திருக்குது, இந்த பாவத்தை செஞ்சேன். கண்டிப்பா
நீங்க அதை உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பாவம் உணர்த்தப்படும். உணர்த்தப்பட்ட உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து அழுது ஒப்புரவாகி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. திரும்ப அந்த பாவத்திற்கு நேராய் போகக்கூடாது. திரும்ப போனா என்னன்னு சொன்னேன், திரும்ப செஞ்ச பாவத்தை மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப போய் அந்த பாவத்தை செஞ்சா என்னன்னு சொன்னேன். நான் சொன்னதா நீங்க சொன்னீங்களா? அன்னைக்கு யாரு சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. அப்போ நாம் ஒரு பன்றியின் சுபாவத்தோட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். செம்மறியாட்டு கூட்டம், அல்லேலூயா, செம்மறியாட்டு கூட்டத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரு. அதை உணர்ந்து இதை நான் சொல்லிக்கிட்டு உள்ள போலான்னு தான், சரியா? இது ரொம்ப முக்கியம், அதுக்காக தான், சரியா? அதனால நம்ம அபிஷேகத்தின் அளவு என்னன்னு உள்ளதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், அன்றைய சமூகத்தில் விழுந்து கிடந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அவருடைய சமூகத்துல எசப்பா என்ன மறுபடியும் என்ன நிரப்பு ஆண்டவரே கேட்டு ஒப்புரவாகும். திரும்ப அந்த பாவத்தை செய்யாதீங்க. எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுடைய வாலிப பிராயத்தில் ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருப்பாரு. சில நேரங்களில் சில பாவத்தின் மீட்டமாக நீங்க அபிஷேகத்தின் அளவு குறைஞ்சு போயிருந்திருக்கலாம். திரும்பவும் சொல்லுகிறேன், கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்க போகுது. ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறாரு. ஆண்டவர் நம்மை கேட்குமோ பதில் சொல்ல முடியாது. இல்லை நான் மன்னிப்பு கேட்டுருவேன், நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், ஆனால் பரவாயில்ல நான் மன்னிப்பு கேட்டுருவேன். ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், சரியா? அறிந்தும் செய்கிறவன் அநேக அடிகளுக்கு மாத்திரவானாக இருக்கிறான். ஆனால் அதனால என்ன தப்பு தவறு, இது தவறு என்று தெரிந்தும் நம்ம ஒரு தவறை செய்தோமானால் ஆண்டவர் நம்மளை அடிப்பாரு. அது மாறாது, வசனம் மாறாது. ஒரு நாள் நம்ம வேணா மாறலாம். அப்படி வருக சீக்கிரமா இருக்கிறது. தேவையில்லாத பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், தூக்கி உதறி தள்ளி ஒப்புரவாகி ஆண்டவரோடு கிட்டி சேர்றதுக்கு வழியை பாருங்க. அவ்வளவுதான், தப்பிச்சிங்க. ஆண்டவரோடு சேர்ந்தீங்கன்னா, இல்லைன்னா ஆண்டவர் சொன்ன எல்லா அடியும் உங்க மேல வரும். பூசி குழம்புறதெல்லாம் நான் முழுவ மாட்டேன், டைரக்டா சொல்லிடுவேன். ஆமா, ஆண்டவர் உங்களுடைய நீங்க தப்பை செஞ்சீங்கன்னா, தவறா நடந்தீங்கன்னா, பாவத்தை செஞ்சு நடந்தீங்கன்னா, அந்த பாவத்திலேயே உங்களை ஆண்டவர் அடிப்பாரு. அதனாலே நீங்க நிறைய அடிகளை வாங்குற மாதிரி ஆகும். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய வாலிபம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினைக்கணும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின் வழி தன்னை காத்துக் கொள்வதற்காக தானே. நீங்க பரிசுத்தமாகணும்னா அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மை காத்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக பூர்ணமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சுத்தமுறையிலேயே பேட்டரி குறைஞ்ச மாதிரி தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கணும். செஞ்சிடலாம், அவ்வளோதான், செஞ்சிடணும், அவ்வளோதான். பல்லது போனோம்ல, போகணும் தானே. பக்தரவ காலத்தை பற்றி எல்லாம் பேசுகிறோன்னா அவ்வளோதான், தெரிச்சு ஓடிடுவீங்க. நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமையான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். இங்கே இருந்தா கொடுமையான சம்பவங்கள் எல்லாம் கிறிஸ்தவ அனுபவிக்கிற மாதிரி ஆகும். இங்கேயே அனுபவிக்கணும், நரகத்துக்கு போய் பிசாசு விட மாட்டான். அன்னைக்கு நான் பேச்சு பேசினேன், வாடி ஒன்று வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒட்டு ஆட்டி தொலைச்சி எடுத்து போடுவான். அப்படித்தானே? இங்க இருந்துக்கிட்டு போ சாத்தானே, அந்த சாத்தானே, ஆன போன்னு என்னென்ன பேசணும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இங்க இருந்தோன்னு வைங்க, அவன் விடுவானா நம்மளை? சும்மா விடமாட்டான். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா அங்கேயும் தருவான், இங்கேயும் இருக்க விட மாட்டான். பெரிய படா இருக்கும். அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அனுபவிக்க கூடாது. ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கணும். பரிசுத்தமாகணும்.
பரிசுத்தம் டெய்லி பரிசுத்தமாகுங்க, ஒப்புரவாகுங்க. பரலோகத்துக்கு போனோம், பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது. நிறைய பேருக்கு ஆசை இல்லை போலயே. எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது? ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. இதுக்கு ஆசை இல்லை போல தண்ணி விட்டுறக்கூடாது. ஆமா, பரலோகத்துக்கு போன ஆசை இருக்குதானே? அப்போ பரிசுத்தமானாதான் பரலோகத்துக்கு போக முடியும், சுத்திகரிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நாமளும் ஆயத்தமாவோம், நம்ம பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமா, நீங்க ஆண்டவரே என்ன பரிசுத்தம் வாங்கிக்கிறீங்கன்னு நீங்க ஜோம் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக ஜோம் பண்றதை விட்டுட்டு தேசத்தை ரட்சியும் ஆண்டவர் ரட்சிப்பாரு. எல்லாம் அவருக்குள்ளதுதான். சரியா? கண்டிப்பா ரட்சிப்பாரு, ரட்சிக்காமலாம் இருக்க மாட்டார். கடைசி நாட்கள்ல ஒரு எழுப்புதல் உண்டாகும், கண்டிப்பா ரட்சிப்பாரு. அதுக்காக ஜோம் பண்ண வேண்டாம்னு சொல்லல, ஜோம் பண்ணணும். உட்கார்ந்துருந்து மொத்தமும் தேசத்துக்காக ஜோம் பண்ணுவோம். இங்க இருக்கிற பிரச்சனை, ஆமா, நம்ம பரிசுத்தமாகிறதுக்கு என்ன செய்யறது இல்லை, ஜோம் பண்றது இல்லை. தேசத்தை ரட்சியும், தேசத்துல அங்க தேசத்தை முதல்ல இங்க உள்ளதை பாரு, அப்புறம் வெளியே போகலாம். ஆண்டவர் சொல்றது முதல்ல எருசலேம், அடுத்து யூதேயா, அடுத்து சமாரியா, அடுத்து பூமியின் கடைசி வழியாக. அல்லேலூயா. முதல்ல வீட்டுக்குள்ள உள்ளதை சரி பண்ணுவோம், வீட்டுக்குள்ள எல்லாரும் ரெடி ஆகும், அடுத்து பக்கத்து வீட்டுக்காக ஜோம் பண்ணலாம். அல்லேலூயா. ஓகே 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 ஓகே. இயேசு கிறிஸ்து வரும்போது இருக்கிற அடையாளங்களை குறித்து நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வசனத்தை வாசிச்சோம். என்ன வசனம்? அத்திமரம். சத்தமா வாசிங்க. கற்றுக்கொள்ளுங்கள், துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்திமரம் என்றால் இஸ்ரவேல். இஸ்ரவேலை அத்திமரத்திற்கு ஒப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் பட்டு போனது, இலைகளை அஞ்சி கனிகள் ஒன்றையும் காணாததுனால அவர் அத்திமரத்திற்காக வந்தார். அத்திமரத்தை பார்த்து பிரசங்கித்தார், அத்திமரத்திற்கு நேரே வந்தார். ஆனால் அவர் கேட்கவில்லை, சபித்தார், பட்டு போனது. ஆனால் இப்பொழுது துளிர் விட ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விட ஆரம்பித்து விட்டது. முதல் துளிர் விடுதல் என்னது? அத்திமரம் இஸ்ரவேல். முதல்ல மறுபடியும் இஸ்ரவேல் என்னப்பட்டது? ஸ்தாபிக்கப்பட்டது. எப்ப ஸ்தாபிக்கப்பட்டது? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 1900 மே 14. பார்த்து சொல்றீங்களா, பார்க்காம சொல்றீங்களா? ஆமா, மே 14. ஓகேவா? எத்தனை வருஷமா இஸ்ரவேல் வந்து வரைபடத்துல இல்லாம இருந்துச்சு? 1900 வருஷமாக இஸ்ரேல் வந்து வரைபடத்திலே, உலக வரைபடத்திலேயே கிடையாது. ஆனால் திடீரென்று ஒரு அறிவிப்பு வருகிறது, இஸ்ரேல் ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது. ஓகே ஓகே ஓகே. இரண்டாவது, யூதர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். பல தேசங்களிலிருந்து, வடக்கே இருந்து, கிழக்கே இருந்து, மேற்கே இருந்து, தெற்கே இருந்து, வடக்கே இருந்து, எல்லா இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேலை கூட்டி சேர்த்தார். இஸ்ரவேலை கூட்டி சேர்ப்பதற்கு முன்பதாக இஸ்ரவேல்ல எத்தனை பேர் இருந்தாங்க? ஏறத்தாழ 40,000. எல்லாமே ஏறத்தாழ தான் சொல்லணும். இஸ்ரவேல்னு இப்படிதான் நினைச்சு முடியாது, கணக்கு போட முடியாது. ஏறத்தாழ கூடுதல் குறைவாக, அதிகமாக இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். சரியா? ஏறத்தாழ 40,000 பேர். ஓகேவா? ஓகே ஓகே. ஆண்டவர் அவர்களை பல தேசத்திலிருந்து கொண்டு வந்தார். ஹிட்லரை பற்றி பார்த்தோம். ஹிட்லர் என்னெல்லாம் பண்ணா, எவ்வளவு குடும்பப்படுத்தினா, எல்லாம் செஞ்சா. ஓகே, இப்போ அங்கெல்லாம் போக வேண்டாம். சரி, ஓகே. ஆண்டவர் அவர்களை மறுபடியும் கொண்டு வந்தார். இரண்டாம் உலக போருக்கு பிறகு எத்தனை பேர் வந்தாங்க? 6 லட்சம் பேர் என்ன செஞ்சாங்க? இரண்டாம் உலக போருக்கு பிறகு வந்தாங்க. அந்த 6 நாள் யுத்தத்திற்கு பிறகு 8 லட்சம் பேர் என்ன செஞ்சாங்க? மறுபடியும் எங்க இருந்து வந்தாங்க? அரபு கண்ட்ரியில இருந்து. அரபு கண்ட்ரியில இருக்கிற எல்லா யூதர்களும் மறுபடியும் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். ஓகே ஓகே. கிழக்கு தேசத்துல இருந்து, மத்திய கிழக்குல மிடில் ஈஸ்ட், அங்கெல்லாம் முகமதிய நாடுகள்,
அங்கிருந்து என்ன செய்தார்கள், வந்தார்கள். இங்கே வெஸ்டர்ன் யூனியன்ல இருந்து, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்தும் என்ன செய்தார்கள், வடக்கே எது இருக்கிறது, வடக்கே ரஷ்யாவில இருந்து என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. ஓகே, தெற்கே எத்தியோப்பியா, அங்கேயும் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள், வந்துட்டாங்க. எவ்வளவு நேரத்தில் வந்தாங்க? 36 மணி நேரத்தில் எத்தனை பேர் வந்தாங்க? 14,050 பேர், 500 பேர். 36 மணி நேரத்துல 16,500. நீ அங்க போயிட்ட, போயிங். ஆமா, போயிங் போயிட்ட. அந்த விமானத்துக்கு பேரு போயிங் 747. அதுல எத்தனை பேர் ஏற முடியும்? 350 பேர் ஏற முடியும். ஆனா எத்தனை பேர் கிளம்பினாங்க? 1086 பேருக்கு ஏறினாங்க. இறங்கணும் 1088 பேராக என்ன செய்தார்கள், இறங்கினார்கள். என்னன்னு உள்ளது எல்லாமே என்ன செஞ்சுட்டேன், சொல்லி தந்துட்டேன். அவ்வளவுதான். வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஓகே, 3, மறுபடியும் எருசலேம் யூதர்களால் என்ன செய்யப்படும், ஆக்கிரமிக்கப்படும். ஆண்டவர் சொன்னார், புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று சொன்னார். அவர்கள் கிட்டத்தட்ட 1897 வருடங்களாக புறஜாதியாரால் என்ன செய்யப்பட்டார்கள், மிதிக்கப்பட்டார்கள். ஆனா திரும்ப ஆண்டவர் என்ன செய்தார், எந்த நாட்டின் கீழே இருந்தது பாலஸ்டைன்? யோர்தான் நாட்டின் கீழே பாலஸ்டைன் என்ன செய்தது, இருந்தது. ஓகேவா? அப்போ ஆண்டவர் அந்த 6 நாள் யுத்தத்திற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள், அநேக இடங்களை கைப்பற்றினார்கள். அப்புறம் திரும்பவும் வந்துருச்சு. அப்ப அவர்களுக்கு மீதியா இருந்தது கிடைச்சது, அவர்களுக்கு கிடைச்சது எருசலேமில் ஆளுகையை சுவரம், மேற்கத்திய சுவரம். 4வது, மறுபடியும் இஸ்ரவேல் செழித்தோங்கும். மறுபடியும் இஸ்ரவேல் செழித்தோங்கும். ஓகே, 40 வருடங்களாக என்னெல்லாம் இங்கிருந்து போகுது சொல்லுங்க பார்ப்போம். நல்ல பழங்கள், காய்கறிகள், அடுத்து பூக்கள். ஓகே, ஆமா, இதெல்லாமே சிறந்த காய்கறிகளும் பழங்களும் பூக்களும் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறதாக இஸ்ரேல் காணப்படுகிறது. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் எங்க நடைபெற்ற விவசாயம்? இஸ்ரேல்ல தான். எங்க? பாலைவனத்தில் நடைபெற்ற விவசாயம். இஸ்ரேல்ல பாலைவனத்தில் நடைபெற்ற விவசாயம். சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடித்தது யாரு? இஸ்ரேல் தான் சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடிச்சது. அவரை பார்த்து தான் நம்ம எல்லாம் காப்பி அடிச்சுட்டு இருக்கோம். சரியா? ஓகே, அடுத்து 5வதாக எதை பார்த்தோம்? வேதாகம எபிரேய மொழியில மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அப்படித்தானே? ஓகே, ஜெர்மன்ல இருந்த இஸ்ரவேலர்கள் பேசின மொழி என்னது? எடிஷ் என்கிற மொழி என்ன செய்தார்கள், பேசினார்கள். ஓகே, மெடிட்டேரியன் கண்ட்ரிஸ் அவங்க இருந்தவங்க பேசினது லாடினோ. சரியா? ஓகே, லாடினோங்கிற மொழியை என்ன செய்தார்கள், பேசினார். ஸ்பானிஷ் பிளஸ் ஹீப்ரூ சேர்த்து லாடினோ என்று சொல்லுகிற மொழி என்ன செய்தார்கள், பேசினார்கள். ஓகே, இப்போ அங்க எப்படி இருக்கு? மோசேயின் காலத்தில் இருந்த எபிரேய மொழியை இன்றைக்கு எல்லாரும் என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள், வாசிக்கிறார்கள், எழுதுகிறார்கள். சிறு குழந்தை முதல் கொண்டு எல்லாருமே அந்த மொழியில புலமை பெற்று விட்டார்கள். அங்க இருக்க நேம் போர்டுல என்னென்ன இருக்கும்? முதல்ல ஹீப்ரு, அடுத்து அரபு, அடுத்து இங்கிலீஷ். ஓகேவா? அப்ப இப்போ பழையதெல்லாம் விட்டுருவோம், இப்ப நடக்கிறத மட்டும் பார்ப்போம். சரியா? ஓகே, அதெல்லாம் இருக்குது. சரியா? ஓகே, இப்படியாக எபிரேய மொழியில மறுமலர்ச்சி ஜூயிஷ் இஸ்ரேலுக்குள்ளாக உருவானது. இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் அதை சொல்லுங்க, அத்திமரம் துளிர் விடுபடியாக ஆரம்பித்து விட்டது. 6வதாக அடுத்தது இன்னைக்கு போகும். 6வதாக இஸ்ரவேல் இராணுவத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. இஸ்ரவேல் இராணுவத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி குறித்து நாம் சீக்கிரமாக தியானித்து நம்ம கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சகரியா அதனுடைய 12ஆம் அதிகாரம் அவனுடைய 6வது வசனத்தை வாசிப்போம். சகரியா 12:6.
இதுல வாசிக்குமோ, அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிய போலவும் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அவர்கள் அதுக்கடுத்து கீழே வாசிக்குமோ எப்படி வாசிக்கிறோம், அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன செய்வார்கள், பட்சிப்பார்கள். அதே தான் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இந்த வசனத்தில் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு என்ன செய்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல்ல இராணுவங்கள் பண்ற சேட்டையெல்லாம் யாருமே என்ன செய்ய முடியாது, சகிக்கவே முடியாது. அவனுக்கு என்ன தோணுதோ அவன் என்ன செய்வான். அவனை கட்டுப்படுத்தவும் முடியாது, அவன்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா நமக்கு இப்ப பிரசண்டா இருக்கிறதுலே தெரியும், உலகத்திலேயே சிறந்த இராணுவ திறமை வாய்ந்தவர்கள் யாருன்னா இஸ்ரவேலர்கள் தான். அப்படிதானே? இராணுவ திறமை வாய்ந்தவர்கள்னா அது யாரு, இஸ்ரவேலர்கள் தான். அவர்களிடத்துல இருக்கிற இஸ்ரேலிய அந்த இராணுவத்தை போல உலகத்துல வேற யாருக்கிட்டையும் இராணுவம் கிடையாது. கொஞ்சம் பேர் தான், ஆனா சிறந்த இராணுவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏறத்தாழ 1 கோடி பேர் தான் இருக்கிற இஸ்ரேல்ல இராணுவ வீரர்கள் மட்டும் எத்தனை பேர் தெரியுமா? 30 லட்சம் பேர். அல்லேலூயா. மொத்த ஜனத்தொகையே எத்தனை பேர்? ஏறத்தாழ 1 கோடி பேர் தான். ஆனா இராணுவத்துல இருக்கிறது எத்தனை பேர் தெரியுமா? 30 லட்சம் பேர் என்ன செய்கிறார்கள், இராணுவத்துல இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் இராணுவர்களாக இருக்கிறார்கள், போர் புரிவார்கள். அவர்கள் அந்த காலத்திலேயே அப்ப இருந்தே ஈசாயேல் பிள்ளைகள்ல தாவீது மட்டும்தான் என்ன செஞ்சிட்டு இருந்தான், ஆடு மேய்த்துட்டு இருந்தான். மீதி எல்லாரும் எங்க இருந்தார்கள், இராணுவத்துலதான் இருந்தார்கள். அப்ப இருந்தே வீட்டுல இருக்கிற எல்லாரும் எதுல இருக்கணும், இராணுவத்துல இருக்கணும். ஏதோ 1-2 பேர் மட்டும் வீட்டுக்கு சம்பாதிச்சுக்கணும், அவ்வளவுதான். மீதி எல்லாருமே என்ன செஞ்சிடணும், இராணுவத்துக்கு போயிடணும், அங்கே போகணும் ஆண்டவருக்காக. அதுவும் அவர்கள் வேலை செய்கிறது எல்லாமே தேசத்திற்காகவும் ஆண்டவருக்காகவும் கர்த்தருக்காகவும் தேசத்திற்காகவும் மட்டும்தான் அவர்களுடைய வேலையே இருக்கிறது. அப்போ இராணுவத்தின் மூலமாக கர்த்தருடைய காவலையும் கர்த்தருடைய தேசத்தையும் காக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய ஒரே எண்ணமா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவர்களிடத்துல இருக்கிறது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் ஓரளவு தான் தெரியும். எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க ஓரளவு என்ன செஞ்சிருக்கோம், இந்த நெட்டில் எல்லாம் இருக்கும் பாருங்க, அதுல பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்குவோம், தெரிஞ்சுக்குவோம். சரியா? ஆமா. அதனால அதுல இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா 4000க்கும் அதிகமான டாங்கிகள், டாங்கிகள்னு சொல்றாங்க, டாங்கிஸ்ன்னு சொல்றாங்கல்ல, டாங்கிகள், அந்த இராணுவ டாங்கிகள். 10,000த்திற்கும் அதிகமான கவச வாகனங்கள், 10,000த்திற்கும் அதிகமான கவச வாகனங்கள் இருக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல நீங்க என்னன்னு உள்ளது போய் பார்த்துக்கோங்க. சரியா? 700க்கும் அதிகமான போர் விமானங்கள் மட்டும் அவர்களிடத்துல எத்தனை இருக்குது, 700க்கும் அதிகமாக தான் இருக்கும். அவன் கொஞ்சம் தான் சொல்லுவான் வெளியே, நீங்க எல்லாம் உள்ள வச்சிருப்பான், அதெல்லாம் வெளியே விட மாட்டான். இது ரொம்ப மோசமானவன். சரியா? ஆமா. அவன் என்ன செய்வான், 700 மட்டும்தான் என்ன சொல்லுவான், 700 போர் விமானங்கள் இருக்கிறது. அடுத்து 100க்கும் அதிகமான போர் கப்பல்கள் அவன்கிட்ட இருக்கிறது. 100க்கும் அதிகமான போர் கப்பல்கள் இருக்கிறது. அடுத்து அயன் டாம் 10 வச்சிருக்கிறான். அயன் டாம் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? அயன் டாம் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, நிறைய பேருக்கு தெரியல. சரி, சொல்றேன். என்னன்னா, இப்போ கவனி, அவன்கிட்ட இருக்கிற ஒரு அயன் டாம், அந்த அயன் டாமுடைய வேலை என்ன தெரியுமா? இன்னொரு நாட்டில இருந்து ஏவுகணையின் மூலமாக, ராக்கெட் மூலமாக, ஏவுகணை மூலமாக இவர்களை தாக்க வேண்டும் என்று அவர்கள் அங்கிருந்து ஏவுகணை மூலமாக என்ன செய்வார்கள், ராக்கெட்டை விடுவாங்க.
ராக்கெட்டை விடுவோம், இது சென்சார் பண்ணி இங்கிருந்து ஒரு வேவ் போய் அதை என்ன செஞ்சிடும், ஒரு அலை போய் அதை மேலேயே அழிச்சிடும். வானத்திலேயே அந்த ஏவுகணை கீழே வராம என்ன செஞ்சிடும், அழிச்சிடும். இந்த அயன் டாம இஸ்ரேல்ல மட்டும்தான் இருக்குது, வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. இது எப்படி செஞ்சேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டான். எத்தனை ஜனத்தொகை? நாமக்கல் மாவட்டத்தில் 1 கோடி பேர் இருப்பாங்க. அதிகமாக இருப்பாங்க தானே? அதிகமாக இருப்பாங்க தானே? அவ்வளோ இருக்காதா? நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு, இது எல்லாம் சேர்த்து வருமோ? இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். சேலமும் சேர்த்தோம்னா இருக்கும் தானே? சேலம் சேர்த்தோம்னா 1 கோடிக்கு மேலேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி தானே? ஒரு பாதியை வச்சாலே சேலத்துக்கு பாதி இவ்வளோதான் இருக்கும் ஜனத்தொகை. அவன் 10 வச்சுட்டு எவனாவது ஏவுகணை விடுறான்னா இங்கிருந்து இந்த வேவ் போகும், மேலே என்ன செஞ்சிடும், முடிச்சிடும். கீழே அந்த ராக்கெட் என்ன செய்யாது, இவனுக்கு தேசத்துக்கு வராது. சத்துரு ஏகிற அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் தடுக்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கத்தை அவன் வச்சிருக்கிறான். அந்த வசனத்தை வச்சுதான் அந்த மிஷினை கண்டுபிடிச்சான்ட்டு ஒரு சிலர் என்ன செய்கிறான், வேத பண்டிதர்கள் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள். சத்துரு ஏகிற அவன் ஏகிற அக்னி ஆஸ்திரம் நமக்கு என்ன செய்யாது. அக்னி ஆஸ்திரம்னா ராக்கெட்டு தான், வந்தா வெடிக்கும், அப்படித்தானே? அம்பு மைதானே வருது, வந்துச்சுன்னா வெடிச்சிடும், அப்படிதானே? அதை தடை பண்ணுவதற்கு இவனுக்கு அந்த கேடயத்தை தயாரிக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 4000 டாங்கி, 10,000 கவச வாகனம், 700 அதுக்கு அதிகமான போர்க்கப்பல். இதெல்லாம் சும்மா வளைஞ்சு கழிஞ்சு போன போர்க்கப்பல் எல்லாம் இருக்காது. ஆமா, எல்லாம் உலகத்திலேயே நம்பர் 1 அவன் தான் வச்சிருக்கிறான். நம்பர் 1 குவாலிட்டியில போர் விமானம், நம்பர் 1 குவாலிட்டியில கப்பல்கள், எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கிறது நம்பர் 1. 36 போர்க்கப்பலை வாங்குறதுக்கு நம்ம நாடு பட்ட பாடு இருக்கு பாருங்க. அத்தனையும் வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறான் பாருங்க, அமைதியா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன். வெறும் 80 வருஷத்துக்குள்ளதான் அவனுடைய நாடு அறிவிச்சு 80 வருஷம் தான் ஆகுது. ஆனா இந்தியா அவங்க கிட்ட இருந்துகிட்டு ராணுவ பொருட்களை என்ன செஞ்சுட்டு இருக்குது, வாங்கிட்டு இருக்குது. கேட்குறாங்க, எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு. இந்தியா போய் அவர்கள்ட்ட என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அத்தி மரம் தொழில் விட ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. அத்தி மரம் தொழில் விடுபடியாக ஆரம்பித்து விட்டது. 80 ஆண்டுகளுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய மாற்றத்தை நம்ம கண்ணாலேயே என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே ஓகே ஓகே. இஸ்ரவேலை தொட்டாச்சுன்னா அவனுடைய இராணுவத்தினுடைய இதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அப்படி போகலாம், சரியா? அடுத்த போர்களை பற்றி படிக்கும்போது இதை நம்ம டீப்பாக வாசிக்கலாம், சரியா? படிக்கலாம். இஸ்ரவேலை தொட்ட நாடு இதுவரையில் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா ஈராக்கு தொட்டு பார்த்துச்சு, முடிச்சு விட்டுருச்சு, அப்படி தானே? ஈராக்கு தொட்டு பார்த்துச்சு. அவர்கள் என்ன செஞ்சாங்க, இப்போ எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு நாடாக ஈராக் என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலேயே எல்லாராலையும் வெறுக்கப்படுகிற ஒரு நாடுன்னா எந்த நாடு? எந்த நாடு? இஸ்ரேல் தான். ஒருத்தனுக்கு இஸ்ரேலை என்ன செய்யாது, பிடிக்காது. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஒருத்தன் வைங்களேன். அவன் இப்படிதான்னு இஸ்ரவேலை என்ன செய்ய முடியாது, கணிக்கவும் முடியாது, அவனை சொல்லவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நம்ம இப்படி யோசிச்சுட்டு இருப்போம், அவன் வேற ஒரு லைனை போட்டுட்டு இருப்பான். அதுதான் இஸ்ரவேலை. அவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானம் பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு எதிராக உலகத்திலேயே அனைவராலும் வெறுக்கப்படுகிற ஒரு நாடுன்னா அது இஸ்ரேல் நாடு தான். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து உலகத்துல
எல்லா நாட்டில் இருக்கிற விமானங்களையும் என்ன செய்கிறார்கள், கடத்துகிறார்கள். அப்படி நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம்ல, அது டைரக்ஷன் மாதிரி இத்தனை பயணிகளுடன் அது என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு, அங்க போயிடுச்சு, இங்க போயிடுச்சுன்னு என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறாங்க. ஆனா இஸ்ரேல்ல மட்டும் அவனுடைய விமானத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது, கடத்த முடியாது. என்ன தெரியுமா, அவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, விமானத்துல எல்லாரும் ஏறும்போது 2 மிலிட்ரி கமாண்டோஸ் உள்ள ஏறுவாங்க. அவங்க கிட்ட துப்பாக்கி இருக்கும், கன் இருக்கும், என்ன சேஃப்டி இருக்கோ அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா ஏறும்போது எப்படி ஏறுவாங்கன்னா, நம்மை போல ஒரு பேசஞ்சர் போல அப்படியே ஏறுவாங்க. ஒரு பயணி போல ஏறலாம், ஒரு பேசஞ்சர் மாதிரி உள்ள ஏறுவாங்க. உள்ள ஏறிக்கிட்டு அமைதியா ஒரு 2 இடத்துல என்ன செஞ்சுக்குவாங்க, அமைதியா உட்காந்துக்குவாங்க. எவனா தீவிரவாதி எழும்புறான்னு வைக்கல, அவன் எழுப்புகிற 10 செகண்ட்ல அவன் எழும்புன 10 செகண்டுக்குள்ளாக என்ன செஞ்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. ஒருவேளை தப்பி தவறி விமானி இருக்கிற இந்த பைலட் இருக்கிறார்ல, பைலட் இருக்கிற இடத்துக்குள்ள இந்த தீவிரவாதியோ யாராவது உள்ள போனாங்கன்னா, பைலட்டுக்கு மேல ஃபுல்லாவே கன்ஸ் தான் இருக்கணும், ஓட்டையா ஃபுல்லா கன்னு தான் இருக்கும். அவர்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி சென்சார் பண்ணி ஒரு பட்டன் தான் உள்ளே முடிஞ்சிடும். இந்த டெக்னாலஜி எந்த உலகத்துல எந்த நாட்டிலையுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட டெக்னாலஜியோட தான் அவர்களுடைய ராணுவம் கிரியேஷன். ஏன் 30 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க இப்ப தெரியுது இல்ல, 1 கோடி பேர் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் வேலை இருக்குது. அங்க அவர்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க. உலகத்துல எங்கன்னாலும் அங்க தீவிரவாதிகள் வெடி வச்சா, இங்க குண்டு வச்சா, அது வச்சா, இங்க வச்சா. இஸ்ரேல்ல போய் யாராவது வச்சா நீங்க கேள்விப்பட்டீங்களா? வர முடியாது, அங்க உள்ள போகவே முடியாது. செக்யூரிட்டி எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்குமா இஸ்ரேலுக்குள்ள செக்யூரிட்டி? அவ்வளவு தீவிரமா இருக்கும்னு சொன்னாங்க போனவர்கள் சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தேகத்திற்குரியவர்களாக நடந்தா அங்க பேச்சுவார்த்தை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. சந்தேகத்திற்குரியவர்களாக அவர்களுக்கு தெரிந்து விட்டார்கள்னா அந்த பேச்சுவார்த்தை எங்க இருந்து வர, ஏது என்ன ஏது, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அங்க. சரியா? அப்படிதான் அங்க என்ன செய்கிறார்கள், இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் மிலிட்டரி என்ன செய்யும், இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒரு அக்கினி அடுப்பு, வசனம் நிறைவேறது பார்த்தீங்களா? அவன் அக்கினி அடுப்பை போல இருப்பான். இந்த வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன செய்வார்கள், பட்சிப்பார்கள். எருசலேம் மறுபடியும் குடியேற்றப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும் பட்சிப்பார்கள். அவருடைய இராணுவத்தின் பலத்தினால, அவருடைய இந்த இராணுவத்தின் பலத்தை கொண்டே அவன் யாருக்கிட்டையும் உதவி கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவன் கேட்கவும் மாட்டான். யாராவது போயிட்டு நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா ஆளை பார்த்துதான் அவன் என்ன செய்வான் உதவிக்கு. அமெரிக்கா போயிட்டு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா சரின்னு சொல்லுவான். இவனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தான். இவனுக்கு தேவைப்படாதுங்க, தேவையே படாது. அவன் சொல்றான் என்கிட்ட இருக்கிறது போதும். அல்லேலூயா. அவன்கிட்ட இருக்கிற ஒண்ணு வெடிச்சாலே உலகம் என்னாகும்னு தெரியாது. ஆனா அதெல்லாத்தையும் அவன் எடுக்காம வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இன்னி யோசிங்க, எருசலேம்ல தேவாலயத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 24 மணி நேரத்துல கட்டுவேன்னு அவன் சொல்லி இருக்கிறான். எல்லாம் ரெடியா இருக்குது. பொருட்கள் முதல் கொண்டு எல்லாமே என்ன செய்யுது, ரெடியா இருக்குது. அவன் நினைச்சான்னா 24 மணி நேரத்துல முடிச்சிட்டு கட்டியே முடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட பவர் அவன் இருக்குது. அது எப்படின்னு நானும் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அது ஆண்டவர் கொடுத்த ஞானம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஞானம், அந்த ஞானத்திற்கு ஈடா யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த மனுஷனாலையும் முடியாது. ஆண்டவருடைய வருக, அத்திமரம். இங்க வசனம் பார்த்தீங்களா, பக்கத்துல இருக்கிற எல்லாரும் என்ன செய்வார்கள், பட்சிப்பார்கள். பட்சிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்குது, இப்பவும் போய்கிட்டே தான் இருக்குது. போர்களை பற்றி படிக்குமோ அதை படிப்போம், சரியா? ஓகே ஓகே. அடுத்ததாக 7வதாக, உலக அரசியல் முழுவதும் இஸ்ரேல் பக்கமாக திரும்பும். உலக அரசியல் முழுவதும் இஸ்ரேல் பக்கமாக திரும்பும். அதே 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரையும் எனக்கு புரிஞ்சிருக்குதுன்னு நம்பி சொல்றவங்க ஓகே தானே? இப்போ இதுல நம்ம பார்க்க, உலக அரசியல் முழுவதும் இஸ்ரேல் பக்கமாக என்ன செய்யும், திரும்பும். உலகத்துல இருக்கிற எல்லா அரசியல்களும் இஸ்ரேல் பக்கமாக என்ன செய்யும், திரும்பும். இப்போ அப்படிதான் இருக்குது, எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்குது, திரும்பி இருக்குது. ஐநா சபை முதல் கொண்டு எதன் பக்கமா திரும்பி இருக்கிறது, இஸ்ரேல் பக்கமா என்ன செய்துட்டு இருக்குது, திரும்பிட்டு இருக்கு. அவன் ஒரு ஐநா சபையில ஒரு கட்டளையை போடுவான், ஒண்ணுல முதல்ல இஸ்ரேல் எழுப்பி போவான், இல்லைன்னா அமெரிக்கா எழுப்பி போவான். முன்னாடி இவன் போனா பின்னாடி இவன் போவான். 2 பேரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மாறி மாறி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஐநா சபையில. அல்லேலூயா. 2 பேரும், அவன் ஒண்ணு சொல்லுவான், என்னால அது முடியாதுன்னு. அவன் சொல்லுவான், இல்லைன்னா அவன் சொல்லுவான், என்னால முடியாதுன்னு. அவன் முடியாதுன்னு போயிட்டான்னா இவனு பின்னாலே என்ன செஞ்சுட்டுருவான், என்னால என்ன செய்யாது, முடியாதுன்னு சொல்லுவான். இப்படிதான் என்ன செஞ்சுட்டு இருக்குது ஐநா சபையிலையுமே இப்ப பிரசன்ட் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்யுது, நடந்துட்டு இருக்கிறது. ஓகே, இதுல நம்ம பார்க்குமோ, வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்துல, நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். வசனம் புரியுதா? இப்போ அப்படித்தானே என்ன செஞ்சுட்டு இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஒரு ஓட்டெடுப்பு ஒன்று நடந்துச்சு, தெரியும் தானே? ஒரு ஓட்டெடுப்பு நடந்துச்சு. என்ன ஓட்டெடுப்புனா, பாலஸ்தீனை என்ன செய்யணும், திரும்ப என்ன செய்யணும், அங்க இருக்கிறவர்களை அவர்கள் இஸ்ரேல் கைப்பற்றின பாலஸ்தீன எல்லாத்தையும் என்ன செய்யணும், திரும்ப கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ இஸ்ரேல் சொல்லிச்சு, நான் எதுக்கு திரும்ப கொடுக்கணும், அது என்னுடைய இடம், அதனால நான் என்ன செய்கிறேன், அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லுது. இதுல நிறைய நாடுகள் என்ன பண்ணாங்க, இது ஓட்டெடுப்பு நடத்துவோம்னு சொல்லிட்டு ஐநா சபையில ஓட்டெடுப்பு நடந்துச்சு. மெஜாரிட்டி எதுக்கு போச்சுன்னா பாலஸ்டைனுக்கு போச்சு. என்னன்னு, இந்த இடத்துல என்ன செய்யணும், மேக்சிமம் அவர்கள் இஸ்ரேல் என்ன செய்யணும், விட்டுட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்தார்கள், யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பாலஸ்டைனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இஸ்ரேலுக்கு யாரை சப்போர்ட் பண்ணல, இஸ்ரேலுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. பாலஸ்டைனுக்கு சப்போர்ட் பண்ணி அவர்களுக்கு தான் கொடுக்கணும், இது அவர்களுக்குரியது, அவர்களை நீங்க நாசம் பண்றீங்க, அவர்களை கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன செய்யணும், அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டு நிறைய அங்க போச்சு. இதுல நோட்டா கேஸ் யார் தெரியுமா, இந்தியாவும் ஒரு 36 நாடுகள் நினைக்கிறேன், 36 நாடுகள் எதுக்குமே என்ன செய்யல, கை தூக்கல, ஆதரவு என்ன செய்யல, தெரிவிக்கல. ஆதரவு தெரிவிக்காத உடனே சரி நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா என்ன சொல்லி இருக்குதுன்னா, சமரசமா போங்க, சண்டை எதுக்கு, நீங்க உங்களுக்குள்ளதான் வச்சுக்கோங்க, இல்லையா நீங்களும் அங்க போங்க, அவங்களும் இங்க வரட்டும், எல்லாரும் ஒன்னா என்ன செய்ய இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போச்சுது. அதுக்கு ஒத்து வருவானா, வாய்ப்பே இல்லை. அப்போ அடுத்து என்ன செஞ்சாங்க, மனித உரிமை சட்ட மசோதான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டா நடந்தது, ஒரு மாசத்துக்குள்ள மனித உரிமை சட்ட மசோதான்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்தாங்க. அதுக்கு அது என்ன செய்யணும், அதுக்கு நீங்க ஒத்து மனிதர்கள் உரிமை, எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் என்ன செய்யறதுக்கு உரிமை இருக்குது, மனித உரிமை சட்டத்துக்கு கீழே நீங்க அது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். முதல்ல எந்திரிச்சு போனது எது, நான் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு அமெரிக்கா எந்திரிச்சு வெளியே போயிடுச்சு. வெளியே போன உடனே பின்னாடியே இஸ்ரேல என்ன செஞ்சிருச்சு, அவனு சொல்லிட்டான்,
இதெல்லாம் எனக்கும் ஒத்து வராது, அவன் சொன்ன மாதிரி நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் என்ன செஞ்சிருச்சு? அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலு இப்ப எல்லாருக்கும் என்னது? பாரமான கல்லா மாறிடுச்சு. புரியுதானே வசனம்? வசனம் புரிஞ்சுதானே? இந்த வசனம் எதுக்கு எழுதி இருக்குதுன்னு. இஸ்ரவேல் எல்லாருக்கும் பாரமான ஒரு கல்லாக மாறிடுச்சு. இஸ்ரவேலை அழித்து விடணும்னு சொல்லிட்டு ஈரான் என்ன செய்தது? பிளான் பட்டது, சவால் விட்டது. என்ன தெரியுமா? உலக வரைபடத்துல இருந்தே உன்னை என்ன செஞ்சிருவேன்? அழிச்சிருவேன்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு அவர்களுக்கு நிலைமை, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறார்கள். யார் தெரியுமா? ஈரான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எல்லாரும் போயிட்டு இருக்கிறான். சதாம் ஹுசேன் சவால் விட்டான். என்ன சவால் விட்டான்னா, உன்னை என்ன செஞ்சிருவேன்? முடிச்சிருவேன், உன்னையும் வலைப்படத்துல இருந்து தூக்கிடுவேன்னு சொன்னான். அவனை ராத்திரியா என்ன செஞ்சுட்டாங்க? அவன் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கமோ உள்ள இறங்கி என்ன செஞ்சு போயிட்டாங்க? தீட்டு போயிட்டாங்கல்ல. அல்லேலூயா. ராத்திரியா உள்ள அண்டர் கிரவுண்ட்ல இருந்து தூக்கி போயிட்டாங்க. அவன் கீழே பெருசா எல்லாம் வச்சு தங்கத்தினால மூட்டின ஒரு மாளிகைக்குள்ள கீழே சதாம் ஹுசேன் இருந்தான். தட்டி எழுப்பு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் அவருடைய பிள்ளைகளை அழிக்கணும்னு நினைச்சா முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்னன்னா, இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அதை கிளப்புகிற யாவரும் நீ கிளப்புன. அதான் பேச்சுவார்த்தை சொல்ல, நீ கிளப்புன செதஞ்ச. அப்படிதான் இது நடந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈராக்கு மோதிச்சு, ஈராக்கையும் முடிச்சுட்டானுங்க. சீரியா என்ன செஞ்சது? கொஞ்சம் ஏவுகணைகள் எல்லாம் விட்டது, அவன் அழிச்சுட்டான். ஏவுகணைகள் எல்லாம் அவன் அழிச்சுட்டான். அழிச்சிட்டு சீரியாவையும் அழிச்சு விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சீரியா ஏவுகணையை விட்டது, இவன் இங்க டாம் வச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? வேலையே அழிச்சுட்டான். ஆனா எங்க இருந்து வந்ததுன்னு அவனுக்கு தெரியும் தானே? எங்க இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சு அங்க போயிட்டு சீரியாவே என்ன செஞ்சுட்டான்? முடிச்சுட்டான். இப்ப சீரியாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? எல்லா இடமும் போயிட்டு எங்களுக்கு தங்க கொஞ்சம் இடம் தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் போய் புலம்பிக்கிட்டு இருக்குது. ஹமாஸ் நமக்கு தெரியாது, ஒண்ணுமே இல்லை. இப்ப ரீசெண்டா நடக்குது ஹமாஸ் யுத்தங்கள் எல்லாம். அடுத்து மேல என்ன நடந்துச்சு? அடுத்து நடந்தது அது பாலஸ்டைன் வார் தான். இப்ப அடுத்து ஒரு வார் நடக்க போகுது தெரியுமா? அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை. என்ன தெரியுமா? ஜோர்டான் சொல்லுது. என்னன்னு தெரியுமா? இஸ்ரேலுடன் போரை தொடங்குவோம். ஜோர்டான் திடீர் அறிவிப்பு. ட்ரம்ப் நெதன்யாகு, ட்ரம்ப் பிளஸ் நெதன்யாகு யாருன்னா இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் நெதன்யாகு, பெஞ்சமின் நெதன்யாகு, பிரைம் மினிஸ்டர். அப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன செய்கிறாரு? சொல்றாரு, யாரும் ட்ரம்பும் பிரைம் மினிஸ்டரும் ஜோர்டானுக்கு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. அமன்ல இருந்து வந்த செய்தி. ஓகேவா? பாலஸ்தீனத்தின் காசாவில் இருந்து காசா மக்களை வெளியேற்றும் நடவடிக்கை தொடங்கினால் இஸ்ரேல் மீது போரை தொடங்குவோம் என்று அந்த நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அமெரிக்காவுக்கு இஸ்லாமிய நாடான ஜோர்டான், அதாவது பெஞ்சமின் நெதன்யாகுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்லாமிய நாடான ஜோர்டான் என்ன செஞ்சிருக்குது? வார்னிங் செய்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் காசாவுக்கு இடையே எல்லை பிரச்சனை நீண்ட காலமாக உள்ளது. நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த பிரச்சனை போராக மாறியது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்கும் நுழைந்து காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் என்ன செஞ்சாங்க? நடத்தினாங்க. அது நமக்கு தெரியும் தானே? ஹமாஸ் அமைப்பினர்கள் என்ன செய்தார்கள்? தாக்குதல் நடத்தினார். அதன் பிறகு இஸ்ரேல் போரை என்ன செய்தது? தொடர்ந்தது. கடந்த 15 மாதங்களாக நடந்து வந்தது. இந்த போர் என்ன செய்தது? 15 மாதங்களாக நடந்து வருகிறது. காசாவில் செயல்படும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் மற்றும் இஸ்ரேல் உடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுல்ல? தெரியுதா? நியூஸ் பார்த்தவங்க, தெரிஞ்சவங்க? ஆமாம், இதெல்லாம் நினச்சி கையெழுத்தார். தற்போது தற்காலிகமாக காசாவில் இஸ்ரேல் போரை நிறுத்தி உள்ளது. அதன் பிறகு 4ஆம் தேதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்கா சென்று அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்தார். இப்போ இவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் சந்தித்தார்.
சரியா? காசா மீதான போரில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் செய்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றது. இந்த சந்திப்பிற்கு பிறகு பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது காசாவை அமெரிக்கா கைப்பற்ற போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். புரிஞ்சுதா? என்ன தெரியுமா? இஸ்ரேல் அமெரிக்கா சொல்லிட்டான் என்னன்னு, நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ காசாவை பிடிக்க போறது யாரு? அமெரிக்கா. அமெரிக்கா பிடிச்சு எனக்கு யாருக்கு கொடுக்கும்? இஸ்ரேலுக்கு கொடுத்துரும். என்னென்ன விளையாட்டு பண்றாங்க பாருங்க. இது பற்றி டொனால்ட் ட்ரம்ப் கூறிய போது காசாவின் கதை முடிந்து விட்டது. நான் சொன்னேன்ல நேற்றுக்கே, அவன் ஒரு கிறுக்கன்னு எப்படி பேசுறான் பாருங்களேன். ஆமா ஆமா, காசாவின் கதை முடிந்து விட்டது. நரகத்தின் படுகொலியில் பாலஸ்தீன் மக்கள் வசிக்கின்றனர். பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கிறாரு. எப்படி? இப்படி, சரியா? நரகத்தின் படுகொலியில் பாலஸ்தீன் மக்கள் வசிக்கின்றனர். அவர்களை மீண்டும் அதே காசாவில் வசிக்க சொல்வது சரியாக இருக்காது. வசிக்க சொல்லுவது சரியாக இருக்காது. அவர்கள் அங்கு வசிப்பதன் மூலமாக 100 ஆண்டாக தொடரும் அதே சண்டை மீண்டும் நடக்கும். மக்கள் கொத்து கொத்தாக இறப்பார்கள். எனவே நான் மாற்றி யோசிக்க வேண்டும். யாரு? ட்ரம்ப் சொல்றாரு. சரியா? நான் மாற்றி யோசிக்க வேண்டும். காசாவை அமெரிக்கா கைப்பற்ற போகிறது. அது இனி அமெரிக்காவுக்கு தான் சொந்தம். அங்கு நாங்கள் வேலையை செய்ய போகிறோம். போர் பூமியில் குவிந்து கிடக்கும் குண்டுகள், வெடிமருந்துகள் உட்பட எல்லா விதமான ஆயுதங்களையும் அப்புறப்படுத்துவோம். போரில் இடிந்து குவிந்து கிடக்கும் கட்டுமானங்களை அகற்றி காசாவை சமப்படுத்துவோம். புரிஞ்சா? காசாவை சமப்படுத்துவோம். ஏசப்பா. வீட்டு வசதி, வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். எப்படி? இன்னும் போரை ஆரம்பிக்கல. அவன் போரை முடிச்சு சமதளம் போட்டு வீடு கட்டி கம்பெனியும் கட்டிட்டான் பாருங்க. யாரு? ட்ரம்ப். நான் சொல்லல, அப்படியே இருக்கிறான் பார்த்தீங்களா? அவன் அப்படிதான். காசாவை சமப்படுத்தி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். பொருளாதார வளர்ச்சி கொண்டு வரப்படும். இதற்கு முன்பு பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்கள் காசாவை விட்டு காலி செய்ய, நீயா காலி பண்ணிடுற, இல்லைன்னா நான் காலி பண்ணிடுவேன்டான். புரியுதா? அவர்களை பக்கத்து நாடுகள் கனிவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லியிருக்கிறார், பக்கத்து நாடுகள் நீங்க என்ன செஞ்சுறாங்க? கனிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனியாவது அவர்கள் நிம்மதியாக வாழட்டும். அவன் சொல்றது பாருங்க, இனியாவது அவர்கள் நிம்மதியாக வாழட்டும். காசாவில் இருந்து மக்கள் முற்றிலும் வெளியேறிய பிறகு எங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பிப்போம். காசா ஒரு சர்வதேச நகரமாக விளங்கும். அனைத்து நாட்டு மக்களும் அங்கு வாழ முடியும். பாலஸ்தீனியர்களும் அதில் இருக்கலாம். மத்திய கிழக்கின் அற்புதமான இடமாக காசா முனை மாறி விடும் என்றார். அவன் வாங்கிக்குவான், நீ வேணா இருந்துக்க, அவ்வளவுதான். என்ன எதுக்கு இருக்கணும்? வேலை செய்யறதுக்கு இருக்கு. உன்னை அடிமையா வச்சிருப்பதை தவிர அந்த நாட்டுல நீ அங்க உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொல்றான். இதனை பெஞ்சமின் நெதன்யாகுவும் வரவேற்றார். இன்னும் 2 பேரும் கூட்டுக்கலாமுங்க. 2 பேரும் பேசி வச்சுட்டு அவன் வந்து பேசுவான். அவன் சொல்லுவான், நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாம இருன்னு சொல்லுவான். யாரு? ட்ரம்ப். நான் தான் சொன்னேன்ல, அவன் அப்படிதான். பெஞ்சமின் நெதன்யாகும் என்ன செய்தார்? வரவேற்றார். உண்மையிலேயே ட்ரம்ப் எடுத்திருப்பது அற்புதமான முடிவு. யார் சொல்றா? பெஞ்சமின் நெதன்யாகு. சரியா? எடுத்திருப்பது அற்புதமான முடிவு. மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவும் கூட. மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவும் கூட. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரும் நல்ல ஐடியா என்றார். ஓகேவா? இந்த முடிவுக்கு அரபு நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஓகேவா? அடுத்தது இதுதான் மெயினான பாயிண்ட், வாசிக்கிறேன். அரபு நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு, அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய நாடுகளும் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க தொடங்கி உள்ளன.
இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக கருத்து தெரிவிக்க தொடங்கியுள்ளன. காசா என்பது பாலஸ்தீனத்தின் பகுதியாகும். அவங்க சொல்றது அங்கு வசிக்கும் மக்களை எந்த காரணம் கொண்டும் யாரும் வெளியேற்ற முடியாது. இப்படி ஆப்போசிட் பார்ட்டி பேசியிருக்கோம், வெளியேற்ற முடியாது. அப்படி வெளியேற்றும் போது அது இஸ்ரேலுக்கு சாதகமாக என்ன செய்யும்? மாறும். நான் தான் சொல்லல, அவ பேசுறது அப்படிதான் பேசுவான்னு எல்லாருக்குமே என்ன செய்யும்? தெரியும். அது வெளியே போச்சுன்னா அது எதற்கு தான் போகும்? இஸ்ரேலுக்கு தான் போகும். ஆனா அவன் என்ன சொல்றான்? அது அமெரிக்காவுக்கு சொந்தமாகும்னு சொல்லுகிறான். இது எல்லாருக்குமே என்ன செய்யும்? தெரியும். ஆனா சொல்ல அவன் அப்படிதான் பேசுவான்னு, சாதகமானமாறு. இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று பல நாடுகள் கருத்து தெரிவித்து உள்ளன. இந்நிலையில் தான் பாலஸ்தீனத்தின் காசாவில் உள்ள மக்களை வெளியேற்ற இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்தால் அந்நாட்டின் மீது போர் தொடுக்கப்படும் என்று ஜோர்டான் பகிரங்கமாக அறிவித்துள்ளது. இது பற்றி ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐமன் சபாடி கூறுகையில், பாலஸ்தீன மக்களுக்கு மாற்று இடம் வழங்கும் என்ற அறிவிப்பையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? நிராகரிக்கிறோம். அதே வேளையில் பாலஸ்தீன மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற நினைத்தால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் முழு பலத்தையும் காட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். அடுத்த உலக போருக்கு ஆயத்தமாகுதோ தெரியாது. அதோடு அது ஜோர்டானுக்கு போர் அழைப்பாக பார்க்கப்பட்டு பதிலடி கொடுக்கப்படும். ஜோர்டானுக்கான அதோடு அது கவனிங்க, அதோடு அது ஜோர்டானுக்கான போர் அழைப்பாக பார்க்கப்பட்டு பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சை தொடர்ந்து இஸ்ரேல் காசா மக்களை வெளியேற்ற நினைத்தால் அந்த நாடு மீது போர் தொடுக்கப்படும் என்று ஜோர்டான் பகிரங்கமாக அறிவிப்பு கொடுத்துள்ளது. ஆனால் சுற்றி இருக்க நாடுகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதை வாசிக்கிறேன். அறிவிப்பு கொடுத்து, மேலும் இந்த அறிவிப்பு என்பது இஸ்ரேல் ஜோர்டான் இடையே போர் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர் அச்சத்தை, இதெல்லாம் பின்னாடி நமக்கு அடையாளமாக வரும், சரியா? போர் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் ஜோர்டானும் இஸ்ரேலும் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. அதாவது இஸ்ரேலின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியின் எல்லையாக ஜோர்டான் தான் உள்ளது. அதோடு ஜோர்டான் என்பது இஸ்லாமிய நாடாகும். தொடக்கம் முதலே இஸ்ரேல் காசா மோதலில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஜோர்டான் தான் உள்ளது. அதோடு காசா பாலஸ்தீனத்தின் பிற பகுதிகளில் இருந்து ஆண்டுதோறும் ஜோர்டானுக்கு அதிகமான செல்வோரின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. ஜோர்டான் மக்கள் தொகை தற்போது 1.13 கோடி என்ற அளவில் உள்ளது. இதில் 20 லட்சம் முதல் 30 லட்சம் பேர் பாலஸ்தீனர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது இஸ்ரேல் நாடு உருவானதில் இருந்து காசா உட்பட பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து அவர்கள் அகதிகளாக ஜோர்டான் சென்று வசிப்பது ஐநா சபையின் டேட்டா என்ன செய்கிறது? தெரிவிக்கிறது. புரிஞ்சுதானே? என்னன்னா இங்கே பாலஸ்தீன்ல இருந்து தான் எல்லாருமே என்ன செஞ்சுருக்கிறாங்க? அகதிகளாக போய் எங்கே இருக்கிறாங்க? ஜோர்டானில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர்? 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் பேர் என்ன செய்யறாங்க? அங்கே போய் இருக்கிறாங்க. ஓகே, முடிக்கிறேன். அவ்வளோ. இதனால் வரும் நாட்களில் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து காசா மக்களை வெளியேற்றும் போது அவர்கள் ஜோர்டானில் அகதிகளாக தஞ்சம் கோரலாம். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் காசா மக்களுக்கு ஜோர்டான், எகிப்து நாடுகள் அகதிகளாக தஞ்சம் வழங்க வேண்டும் என்று என்ன செஞ்சிருக்கிறாரு? கூறியிருக்கிறார். இது ஜோர்டானுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். இவங்க எல்லாரும் அங்கே போனாங்கன்னா திரும்ப என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் பாரமாக என்ன மாறி. ஜோர்டானுக்கு பொருளாதாரத்தில் அவ்வளவு சிறப்பான நாடாக ஜோர்டான் இல்லை. இதனால் புதிதாக வரும் அகதிகளுக்கு அந்த நாட்டை தேவையான உதவிகளை செய்ய அந்த நாட்டால் என்ன செய்யாது? முடியாது. இதனால ஜோர்டான் இஸ்ரேலுக்கு எதிராக போரை தொடங்குவோம் என்று இந்த சண்டே ஈவினிங் வந்த நியூஸ், சரியா? தொடங்கினால் அந்த நாட்டுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் இஸ்ரேலை ஒப்பிடும்போது ஜோர்டான் படைபலம், ஆயுத பலம் குறைவானதாகும். ஜோர்டானில் படைபலமும் கிடையாது, ஆயுத பலமும் கிடையாது என்று குறைவாக. அதே போல் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக அமெரிக்கா இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் இஸ்ரேல் உடனான மோதலை ஜோர்டான் தொடங்கினால் அந்த
அது அந்த நாட்டிற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கின்றனர் நிபுணர்கள். அல்லேலூயா. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஜோர்தான் இதுதான் பிரச்சனை. ஆனா ஜோர்தான் என்ன சொல்லுது? நான் என்ன செய்வேன்? போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ இது போர் அச்சத்தை என்ன செஞ்சிருக்கிறது? ஏற்படுத்தி இருக்கிறது. இது எங்க போய் முடியுமோ தெரியாது. அத்திமரம் துளிர்விட ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. அவன் இப்போ போர் தொடங்கினான்னா அவனுடைய எல்லைகள் எல்லா இடத்துலையும் என்ன செய்வார்கள்? பிடித்து விடுவார்கள். அவன் சொன்னதை கண்டிப்பா இதை செய்வான். இது பின் நாட்களில் ஒரு பெரிய யுத்தமாக போராக மாறுவதற்கு வாய்ப்பு 99% இருக்கிறது. 1% இது மாறினாதான் ஒன்று கண்டிப்பாக அப்படி மாறும். அத்தி மரம் துளிர்விட ஆரம்பித்து விட்டது. ஓகே, அத்தி மரத்தை பற்றி நீங்கள் தெளிவாக படிக்கணும்னா வீட்டில் போய் வாசிங்க, சரியா? எரேமியா 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அத்தி மரத்தை பற்றி நீங்கள் என்ன செய்ய முடியும்? தெளிவாக பார்க்க முடியும். அத்தி மரத்தில் 24ஆம் அதிகாரத்தில் அத்தி பழங்களை, அதில் நல்லது எது கெட்டது எது, அது எப்படி இருக்கும், என்ன வரும்னு எல்லாமே நீங்கள் என்ன செய்யுங்க? வீட்டில் போய் வாசிங்க. எரேமியா 24ஆம் அதிகாரம் ஒரே வசனத்தை வாசித்து ஆரம்பிச்சு விட்டுட்டு அடுத்தது கடந்து போகுது. ஓசியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 9:10. இஸ்ரவேலை கண்டுபிடித்து உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஓகே, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம இதில் இந்த அத்தி மரத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும். என்னன்னா, அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை என்ன செய்தேன்? கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் இப்போ அவர்களுடைய பிதாக்களை, முதல் தரமான பிதாக்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? கண்டுபிடித்திருக்கிறாரு. அவர்கள் எல்லாருமே எங்க போயிட்டாங்க? இஸ்ரேலுக்கு போயாச்சு. இப்போ ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது மனுஷகுமாரன் வரப்போகிறார் என்று, அதாவது அவர் வாசலுக்கு வந்து விட்டார், வரும் காலமாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஓகே, நாளைக்கு இயற்கை சூழல்ல, இயற்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், சரி, இங்க எல்லா இடமும் நம்ம பார்க்கிற இயற்கையில ஏற்படுகிற ஒரு மாற்றத்தை குறித்து நாம் பார்க்கலாம். அது யோகாவிலிருந்தே நம்ம அநேக காரியங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அத்தி மரம் துளிர்விட ஆரம்பித்து விட்டது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? சீக்கிரம் வரப்போகிறாரு. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகும், பிறரை ஆயத்தப்படுத்துவோம், நம்ம பரிசுத்தமாகும். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆயத்தமாகும். எத்தனை பேர் ஆயத்தம்? இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்கிறவங்க, இன்னைக்கு ஏசப்பா வந்தால் நான் பரலோகத்துக்கு போவேன், ஏசப்பா வந்தால் பரலோகத்துக்கு, அவர்லாம் இப்போ வரமாட்டார், அப்படி தானே? எவ்வளவு காரியம் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சா தானே அவர் வர முடியும். நாம் நினையாத நாளிகையில திடீர்னு வருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நினையாத நாளிகையில திடீர்னு வருவாரு. அவர் வரும்போது அவருக்கு முன்னாக அவருக்கு எதிர்கொண்டு போக நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஆயத்தமாகவும் முத்திரையை பெற்றுக்கொள்ளலன்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். திரும்பவும் சொல்றேன். ஆமாம், நம்ம மாறினாதான் ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். அதனுடைய சமூகத்தில் காத்துருங்க. பாவங்களை அறிக்கை பண்ண தொடங்குங்க. எப்போனாலும் பாவங்களை அறிக்கை பண்ண தொடங்குங்க. மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதீங்க. தொடக்கத்தில் சொன்னதை திரும்ப சொல்லுங்க. யாருக்கிட்டையாவது நம்ம பேசாமல் இருக்கிறோம், மனசில் சங்கடத்தோடு இருக்கிறோன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அவர்கள் உங்களை விட சின்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை விட பெரிய வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சுங்கன்னு கேட்டு ஒப்புரமாகுங்க. ஒப்புரமாகலைன்னா பரலோகத்துக்கு போக
போக முடியாது. அது உங்கள் மாமியாராக இருக்கலாம், உங்கள் மருமகளாக இருக்கலாம், உங்கள் தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம், உங்கள் சித்தப்பா சித்திகளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அறிமுகமான நண்பர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒப்புரவாகி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க பழைய நிலைமையில போய் உட்காந்து கதை அளக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. மன்னிச்சுக்கோங்க, நான் எனக்கு அவங்கள்ட்ட என்ன பிரச்சனையும் இல்லையே, பேசாம போங்க, பேசாம போங்க, பார்த்தா சிரிச்சுக்கோங்க, அதோட போதும். ரொம்ப எல்லாம் வேண்டாம், சரியா? ரொம்ப வேண்டாம். பரலோகத்துக்கு ஆயத்தமாகணும். ஆயத்தப்படுவோம், ஆயத்தமாகுங்க, எல்லாரோடும் ஒப்புரவாகுங்க, சமாதானமாக இருங்க. பரலோகத்துக்கு போகணும். திரும்பவும் சொல்கிறேன், பரலோகத்துக்கு போகணும். பரிசுத்தமாக பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.